புதுச்சேரியில் 2026ஆம் ஆண்டு நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் புதுச்சேரி பாஜக பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாஜக கட்சி அலுவலகத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுச்சேரி பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர், புதுச்சேரி பொறுப்பாளர், கட்சி தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற்ற லட்சிய ஜனநாயக கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றதற்கும் மற்றும் புதுச்சேரி சட்டமன்றத்தில் பாஜக கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து சால்வை அணிவித்தார். அதைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் புதுச்சேரியில் முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதற்காக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றதற்கும் இணைந்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.